எல்லோருக்கும் இனிய வணக்கம் பிரியமானவர்களே. இந்த வாரம் மிக விசேஷமான வாரம். ஏனென்றால் நாம் விசுவாச பிரயாணத்திலே முன்னோக்கி செல்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய பொழிந்தருளப்படுதலுக்காயா. எனவேதான் இந்த வாரம் தொடங்கி, இந்த இரவு தொடங்கி நம்முடைய ஆலயம் எல்லாவற்றிலே இங்கே சென்னையிலும் சரி, மும்பை ஹைதராபாத்திலும் சரி, பீடம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கேதான் வாழ்க்கை மாற்றம் சாத்தியமாகும். நீங்கள் இந்த நேரம் ஆலயத்தினுடைய அட்டவணை கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு நாள் ஞாயிறு முதல் ஞாயிறு வரை ஆலயத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை குறித்த ஒரு சிறு அட்டவணை கவனிங்கள். இதனை தொடர்ந்து ஒரு சாட்சியை குறித்து நான் உங்களோடு பேசுவேன். முதலாவது நாம் இந்த அட்டவணை கவனிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்ச்சியினுடைய கடைசி வரை பல விசேஷமான காரியங்கள், மிக வல்லமையான அதி அற்புதமான ஒரு சாட்சி நீங்கள் கேட்க போகிறீர்கள். இது உங்கள் வாழ்க்கையிலே அதாவது சாத்தியமா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படலாம் கூட. ஆனால் நான் சொன்னதை போல பீடத்துல யார் வருகிறார்கள், யார் பீடத்தை அணுகுகிறார், கண்டிப்பா சாப்பிட்டவனை கவனிங்கள். நாம் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக. ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜெபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜெபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜெபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜெபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜெபம். நல்லது மக்களை, மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நேரம் நாம் பார்க்க போகிற இந்த முதல் சாட்சி ஒரு மனைவி உடைய ஒரு சாட்சி. அதாவது எத்தனை மனைவியர்கள் நீங்கள் யார் என்னை திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, பலவிதமான பொறுப்புகள், பலவிதமான கடமைகள் மத்தியிலே பலவிதமான வழிகளை நீங்க உங்க உள்ளத்துக்குள்ள சுமந்திருக்கிறீர்கள். திருமணமான முதல் 10 ஆண்டே வாழ்க்கையில மோசமான ஒரு கட்டமாய் கடந்து சென்றார். பலவிதமான மன உளைச்சல்கள், கவலையினால் பாதிக்கப்பட்ட ஒருவரா, சுருக்கமாய் மன அழுத்தத்துல எத்தனை பேர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. பல வியாதிகள் அதனால ஏற்படுது. ஏனென்றால் மனசுக்குள்ள ஏராளமான கவலைகள், மனசுக்குள் ஏராளமான போராட்டங்கள், புயல் வீசி கொண்டிருக்கிறது உட்புறத்துல இவ்வளவு வேதனைகளை, வழிகளை சுமக்கும் போது எப்படி வெளியில உங்களால வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ள முடியும்? எப்படி வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ள முடியும், உயர்த்தி கொள்ள முடியும்? பல பேருக்கு வழி தெரியல. அதனுடைய இறுதி கட்டமா அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இனி நான் வாழ்வதில் அர்த்தம் இல்லை. ஆனால் நண்பர்களே, இந்த எண்ணத்தை நீக்கி விடுங்க. எனவேதான் உங்கள் கவலைகள் நிறுத்தப்பட முடியும். இந்த இடத்தில் தான் தேவன் தாமே செயல்படுகிறார். ஒருவர் அவர் உதவியை தேடுகிற சமயத்தில் கர்த்தருடைய வாழ்க்கை, அதாவது கர்த்தர் ஒருத்தர் வாழ்க்கையில வரும்பொழுது அவர் வாழ்க்கையினுடைய ஒரு கட்டம் மட்டுமல்ல, வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் தேவன் மாற்றம் செய்கிறார். ஆனால் இந்த மாற்றம் முதலாவது துவங்குகிற இடம் உட்புறம். அதான் நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் முதலாவது உங்க உட்புறத்தை மாற்ற விரும்புகிறார். ஆனால் வெளியில வருகிற சவால்களை நீங்கள் மேற்கொள்ளும். அதான் இவருக்கு நடந்தது. உட்புறத்தை இவர் தேவனுக்கு அர்ப்பணித்த போது தேவனுடைய ஆவியை பலத்தோடு தேடின பிற்பாடு அதி அற்புதமான காரியம் நடந்தது. எதை 10 வருடமாய் ஜெயிக்க முடியாது இருந்தாரோ அதை ஜெயித்தார். சாட்சி பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். வணக்கம், என் பேர் அமுல். என் வயசு 36. என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குடும்பத்தில் சண்டை, ஒரே சண்டையும் சச்சரவும். எங்கள் மாமியாருக்குள்ள என் கணவருக்குள்ள ரொம்ப சண்டையும் சச்சரவும், மனசில் ரொம்ப பாரமாகவும் கஷ்டமாகவும் இருந்துச்சு. நான் 2010 இருந்து 2020 வரைக்கும் நான் இந்த கஷ்டத்தை இருந்தேன். நான் இந்த கஷ்டத்தில் அந்த 10 வருஷம் காலமாக எனக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருந்தது. டெய்லி நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன். ஒன்லி எங்கள் அம்மாண்ட சொல்லுவேன், இல்லை யார்கிட்டயாவது சொல்லி எனக்கு மனசு ஆறுதல் கிடைக்குமா என்றதை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு குடும்பத்தில் எனக்கு எந்த ஒரு ஈடுபாடும் இருக்காது. எனக்கு இவங்களாம் இப்படியே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்களே, நான் அவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்களுக்குள்ளே சமாதானமே இல்லையே, எப்போ தான் இது மாறும் என்ற எண்ணத்தில் தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு கவலை தான் ரொம்ப அதிகம், மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. யார்கிட்டனா அழுவணும், சொல்லி என்னுடைய கஷ்டத்தை சொல்லி அழுவணுன்ற எண்ணம் தான் எனக்குள்ளே அதிகமாக இருந்துச்சு. நான் வீட்டில் உட்காந்துட்டு நான் அழுதுகிட்டு தான் இருந்தேன். யாராவது எனக்கு கஷ்டம் கேட்பாங்களா, அவங்கக்கிட்ட நான் சொல்லணும். அவங்கக்கிட்ட நான் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டிலலாம் போக மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாம் எனக்குள்ளே ஏதாவது
எப்படின்னு சொல்கிறது, எங்கள் வீட்டுக்கார் போவாத அக்கம் பக்கம் உட்காராதன்னு சொல்லிடுவார். அதனால நான் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். அம்மா அந்த நேரம் வருவாங்க, எனக்கு அவங்கக்கிட்ட சொல்லுவேன். ஒரு வாட்டி அம்மா வீட்டுக்கு போவேன், அந்த நேரம் அவங்கக்கிட்ட சொல்லி நான் அழுவேன். இது மாதிரி கஷ்டமாக இருக்குது, எனக்கு எந்த விதமான மனசில் வந்து எப்போ பாரு எனக்கு கஷ்டம், எனக்கு பணம் கஷ்டம், வேறு இந்த குடும்பத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மாமியார் எதனா சொல்லிடுறாங்க, வீட்டுக்கார் எதனா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட நான் சொல்லி அழுவேன். எனி டைம் என் வாழ்க்கை ஃபுல்லாக அழுவதாக இருந்துச்சு, எனக்கு சந்தோஷமே இல்லாமல் இருந்துச்சு. என் பிள்ளை குழந்தை பிறந்தும் போது கொண்டு எனக்கு அழகாக இருந்துச்சு என் வாழ்க்கை. சந்தோஷம் சிரிப்புன்ற வாழ்க்கையே எனக்கு என் வாழ்க்கையில் இல்லை. இந்த 10 வருஷ காலத்தில் எனக்கு இந்த அழுகையை தான் நான் கண்டுட்டு இருந்தேன். நான் வந்து இந்த கண்ணீரும் கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் அப்போ வந்து நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். என் வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்டதாகவே இருந்துச்சு. நான் அப்போ வந்து இந்த யூனிவர்சல் ஆலயத்திற்கு வந்துட்டு இருந்தேன். நான் இந்த யூனிவர்சல் ஆலயத்திற்கு வரும்போது நான் வந்து கற்றுக்கிட்டது வந்துன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ப்ரேயர் பண்ணுறது வித்தியாசமான ப்ரேயராக இருந்துச்சு எனக்குள்ளே. இது நான் வந்து இன்னொரு சர்ச்சில் இருந்து தான் நான் இங்கே வந்துட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வீட்டு சர்ச்சில் போயிட்டு இருந்தேன். நான் அங்கேருந்து நான் இந்த சர்ச்சுக்கு வரும்போது வித்தியாசமான ப்ரேயராக இருந்துச்சு எனக்குள்ளே. ரொம்ப இது என்ன இப்படி வித்தியாசமாக இருக்குன்னு முதல்ல எனக்கு ரொம்ப ஈடுபாடே கிடையாது. எனக்கு இது ஒரு மாதிரி இருக்கே, இந்த மாதிரி சர்ச்சில் இது மாதிரிலாம் இருக்கே அப்படின்ற ஒரு யோசனையிலேயே நான் ஃபஸ்ட்டில் இருந்துகிட்டே இருந்தேன். இந்த கல்யாணம் ஆகிட்டு இந்த 1 வருஷ காலம் எனக்குள்ளே எந்த வித ஈடுபாடும் இல்லை. இந்த சர்ச்சுக்கு எனக்கும் என் சம்மந்தமே இல்லாத மாதிரி நான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் முன்னோக்கி போயிடலாம். அப்புறம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு என்ன இப்படியே இருந்துட்டுருக்கேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லையே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் போது எனக்கு அங்கே இருக்கிற அசிஸ்டண்ட்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இது மாதிரி செய்யுங்க, இது மாதிரி பண்ணுங்க, இது மாதிரி நடந்துக்கோங்க, இது மாதிரி தேவனிடத்தில் நெருங்கி வாங்கன்னு சொன்னாங்க. நான் அப்போ தான் அதற்குண்டான முயற்சிகள் நான் செஞ்சேன். நான் வந்து இந்த சர்ச்சில் 1 வருஷ காலம் நான் இப்படியே தான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த தொடர் சங்கிலி ஜெபம், வாரத்தில் 3 நாள் ப்ரேயரில் கலந்துக்காங்கன்னு இப்படி நாங்கள் சொல்லும் போது நான் அதை தொடர்ந்து நான் கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் வந்து எனக்குள்ள வித்தியாசத்தை நான் ஏற்படுறதை நான் பார்த்தேன். என்ன இப்போ எனக்கு என் மனசில் இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எனக்கு எந்த விதமான கஷ்டமும் தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு நான் எனக்குள்ளாக நான் உணர்ந்த போது அதிலிருந்து எங்கள் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக, எந்த பிரச்சனையும் இல்லையே, மாமியார்கிட்டையும் நல்லா இருக்கிறேன், கணவர்கிட்டையும் நான் நல்லா பேசுகிறேன் பழகிறேன்ற போது எனக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அப்போ வந்து நான் 3 நாள் வாரத்தில் 3 நாள் நான் தொடர்ந்து கலந்துக்கணுன்றதை நான் அப்போ வந்து கலந்துக்கணும்னு உறுதிப்படுத்திக்கிட்டேன். அதே மாதிரி நான் தொடர்ந்து வர ஆரம்பித்தேன் சர்ச்சுக்கு. அதுக்கப்புறம் தொடர் சங்கிலி ஜெபத்தில் கலந்துக்கிட்டேன். அப்புறம் தானியல் உபவாசம் வந்தது. அப்போ நான் அதை கலந்துக்கணும், எனக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்துச்சு. நான் இது தானியல் உபவாசத்தில் நான் கலந்து தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு தீர்மானம் எனக்குள்ளாக வந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த தானியல் உபவாசத்துலேருந்து நான் கலந்துக்கிட்டும் போது முதலாவது என் மனதில் என் இருதயத்தில் என்ன உணர்ச்சிகள் இருக்கிறதோ, என்ன கசப்பான உணர்ச்சிகள் அதிலேருந்து நம்ம எடுக்கணுன்றதை நான் தீர்மானிச்சுக்கிட்டேன். அவங்க வந்து சொல்கிற அந்த வார்த்தைகளை வந்து நான் தொடர்ந்து கடைப்பிடிச்சேன். பாஸ்டர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் கடைப்பிடிச்சேன். அப்போ எனக்குள்ளாக நான் யோசித்தேன், எனக்குள்ளாக என்ன இருக்குது, எனக்குள்ளே கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, மற்றவர்களிடம் சண்டை போடுறேன், மன்னிக்க முடியாத எண்ணத்தில் இதெல்லாம் இருந்துச்சு, என்கிட்ட இருந்துச்சுன்றதை நான் உணர்ந்தேன். அப்போ நான் வந்து தானியல் உபவாசத்தில் அப்போ சொல்லும் போது, உங்கள் மனதில் என்ன கெட்ட எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் அர்ப்பணிங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் இதெல்லாம் அர்ப்பணித்தேன். இந்த கோபம், சண்டை போடுற எண்ணம், கோபம், எரிச்சல், இந்த பொறாமையான எண்ணம், மன்னிக்க முடியாத எண்ணம் இதெல்லாம் இருந்துச்சு. நான் அப்போது அந்த நேரம் நான் ப்ரேயர் பண்ணும்போது தேவனிடத்தில் நான் முழுமையாக நான் அர்ப்பணிக்கும் போது எனக்குள்ளாக பல மாற்றங்களை, குடும்பத்திற்குள்ளாக பல மாற்றங்களை நான் அடையதை நான் உணர்ந்தேன். வீட்டுக்குள்ளே போகும்போது எனி டைம் கோபமாகவே நான் போவேன், எரிச்சலாகவே இருக்கும். ஏதாவது யாரா ஒருத்தர் வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது, அவங்கக்கிட்ட எப்படியாவது சண்டை போடுவேன் நான். அப்படியெல்லாம் இருக்கும் போது இப்போ என்னிடத்தில் முழு மாற்றத்தை நான் பார்க்குறேன். அப்போ நான் வந்து அந்த தானியல் உபவாசத்தில் கலந்துக்கிட்ட போது ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் ஏற்பட ஆரம்பிச்சது. அதை நோக்கி நான் முன்னோக்கி போயிருந்தேன். அப்போ ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அப்போ நான் தானியல் உபவாசத்தில் தேவனிடத்தில் நான் ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு தீர்மானத்தில் நான் ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணுன்றதுல அன்றைக்கி ஒரு சண்டேயில் என்னை முழுமையாக அர்ப்பணித்தேன். அந்த நேரம் தேவன் எனக்கு என் வாழ்க்கையில் அவ்வளோ முடியாத சந்தோஷம் எனக்குள்ளாக அப்படி வந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் அந்த அந்த அன்பை யார்கிட்டையும் என்னால் சொல்லி புரிய வைக்க முடியல.
அந்த நேரம் நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். எல்லாரிடத்துல அன்பு காட்டணும், எல்லாரிடம் நான் தெரியாதவங்க கிட்டலாம் போய் நான் பேசுகிறேன். அந்த நேரம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் தேவனிடத்தில் அந்த அன்பை நான் பெற்றுக்கொண்டேன். எனக்கு பரிசுத்த ஆவி கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள நிறைய மாற்றங்களை நான் பார்த்தேன். எனக்கு முதல்ல மன அழுத்தம், மன கஷ்டம், யார்கிட்டனா போய் பேசணும், யார்கிட்டனா குறைகள் சொல்லணும், அதெல்லாம் இப்போ என்னிடத்தில் இல்லை. தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளும் போது இப்போ என் மாமியார்கிட்ட நல்ல உறவு, என் கணவர்கிட்ட நல்ல உறவு, என் குடும்பத்திற்குள்ளான எல்லாவற்றிலும் எனக்கு நல்ல உறவுகள் கிடைச்சிருக்கு. அது இல்லாத நான் தேவனிடத்திலும் நல்ல உறவு வச்சிருக்கிறேன். அதே போல் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்களையும் நான் இப்போ ஊழியம் செஞ்சு அவங்களையும் தேவனோட அன்பை புரிஞ்சிக்கணுன்றது நான் அவர்களுக்கும் தெரிவிக்கிறேன். இப்போ யாருடைய கஷ்டமோ யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை. தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்றதை நான் விசுவாசிக்கிறேன். என்னை போல நீங்களும் என்னுடைய சாட்சியை பார்த்து நீங்களும் இதே போல கற்றுக்கொள்ளணும். ஆமீன். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களை. இதான் பரிசுத்த ஆவி செய்கிறார். ஒருத்தருக்குள் அவர் நுழைகிற தருணம். அவர் ஒருவர் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிற தருணம். இதான் பரிசுத்த ஆவி செய்கிறார். மிக சரியாய் அதுதான் அனுமதிக்கப்பட வேண்டும். அதாவது ஏன், எப்படி, அவர் எப்படிப்பட்ட விதத்துல உங்களை செய்ய சொல்லுகிறார், அவர் என்ன செய்ய சொல்லுகிறார், அதை நீங்க செய்யும் பொழுது நீங்க அவரை உங்க வாழ்க்கையில வரவேற்கிறீங்க, நீங்க அவருக்கு அனுமதி கொடுக்குறீங்க. அந்த அனுமதியோடு அவர் உங்க வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கிறார். கட்டாயத்தினாலும் பயன்படுத்துதலினாலும் அல்ல. நீங்கள் அவர் சொல்லுகிறபடி செய்யும் பொழுது, அதாவது பரஸ்பர ஒப்பந்தம். நீங்கள் விரும்புகிறீர்கள், அவர் உங்களோடு பேச வேண்டும் என்று அவர் பேசுகிறார், அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்கள். இப்படிதான் இஸ்ரவேல் நிகழ்ச்சியில நீங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டும். உங்கள் வெறுமை நீங்க உட்புறத்திலும் சரி வெளிப்புறத்திலும் சரி. அதை குறித்து ஒரு சிறு விளக்கம், அதனை தொடர்ந்து ஒரு அற்புதமான சாட்சி குறித்து நான் உங்களோடு பேசுவேன். தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த ஃப்ரேம் இங்கே உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு. நீங்கள் பார்க்குறீங்களா? இங்கே இது ஒரு வட்டம், ரவுண்டாக இருக்குது. இது அப்படியா, இது வட்டமாக இருக்குது, இது அப்படியான ஒரு முக்கோணம். இதுதான் நீங்கள், இதான் உங்களுடைய வாழ்க்கை. இங்கே இருக்கிற இந்த வெற்றிடம், இந்த பகுதி உங்களுக்குள்ளாக இருக்கிறது. இந்த பகுதி நீங்கள் பார்க்கிற இது உங்களுக்குள்ளாக இருக்கிறது. இது உங்களுடைய உட்புறம். அப்படியான இந்த தாழ்வு மனப்பான்மைகள், இல்லை யாரும் உன்னை விரும்பலை, யாருக்கும் நீ தேவையில்லை, உயரமான ஒருத்தர் தான் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறார், இப்படிப்பட்ட சில எண்ணங்கள். ஏன் நீ இப்படி பிறந்த, ஆண்டவர் கூட உன்னை விரும்பலை, சரி, இப்படியான இந்த எல்லா எண்ணங்கள் தான் தானியேலாக்குள்ளாக இருந்தது. யார் இந்த வெறுமையை நிரப்ப முடியும்? இந்த வெறுமை நம்ம எல்லோருக்குள்ளாகவும் இருக்கிறது. இந்த இடத்தை தேவன் உண்டு பண்ணினார். அவர் அதை நிரப்பும்படியாக இப்படிப்பட்ட ஒரு வெறுமை, இந்த இடம் நம்ம எல்லோருக்குள்ளாகவும் இருக்கிறது. மக்கள் என்ன செய்கிறாங்க? இதுதான் மக்கள் இப்படியா செய்கிறாங்க. பொருந்தாத ஒன்றை எடுக்கிறாங்க, பொருந்தாத ஒன்றை மக்கள் கொண்டு வராங்க. இந்த பொருந்தாத ஒன்றை கொண்டு அந்த இடத்துல பொருத்தும்படி அப்படியே மக்கள் வைக்கிறார். இந்த முக்கோணம் இந்த இடத்துல பொருந்தாது, இது ரொம்ப பெருசாக இருக்குது. அதாவது இது இந்த வட்டத்துக்குள்ளே வைக்கிறதுக்கு பொருந்தாமல் சின்னதாக இருக்குது. வெறுமையாக இருக்கிற மக்கள் தங்களை நிரப்பிக்கொள்ள பார்ப்பாங்க. எப்படி? ஒரு திருமணத்து மூலமாக. அதாவது தனிமையாக இருக்கிறவங்க, இல்லை எனக்கு திருமணம் ஆகிடுச்சுன்னா நான் வெறுமையாக இருக்க மாட்டேன், நான் சந்தோஷமாக இருப்பேன். இல்லை எனக்கு குழந்தைகள் வேணும், எனக்கு பிள்ளைங்க பிறந்துட்டாங்கன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். பல வழியில் முயற்சிக்கிறாங்க நிரக்கும்படி. நான் பள்ளிக்கூடம் சென்று விட்டால், நான் படித்து முடித்தால் சம்பாதிப்பேன். இப்படி எல்லா விதமான காரியங்களை கொண்டு வெளிப்புறத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களை கொண்டு நிரப்ப விரும்புகிறாங்க, உட்புறத்தை மூடும்படி. ஆனால் கண்டிப்பாக அப்படி நடக்க சாத்தியமில்லை, வாய்ப்பில்லை. எனவே நீங்கள் எதை வேணாலும் கொண்டு வரலாம் நிரக்கும்படி, ஆனால் அந்த வெற்றிடமானது கண்டிப்பாக நிரக்கப்பட முடியாது. தேவனால் மட்டும்தான் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும். அப்போதுதான் அந்த இடத்துக்கு யார் வரா? பரிசுத்த ஆவியானவர். அவர்தான். பரிசுத்த ஆவி ஒருவருடைய வாழ்க்கைக்குள் நுழையும் பொழுது அப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், அங்கே அந்த வெறுமை, அந்த வெற்றிடம் முழுமையாக நிரப்பப்பட்டு விட்டது. அவங்க புரிந்து கொண்ட கற்பாடு, நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற வேண்டும். அவங்க அப்படியா பீடத்து மேலே ஏறி வந்தாங்க. அவங்க சொன்ன பிரகாரமாக சிறியவங்களாக மேலே ஏறி வந்தாங்க. ஒரு ராட்சத தோற்றமாக கீழே இறங்கி சென்றாங்க. அப்படியா தான் அவர் ஒரு நபரை உட்புறத்திலிருந்து மாற்றம் அடையும்படி செய்கிறார். அந்த வெறுமை நீங்கியது. அதாவது தாழ்வு மனப்பான்மை மறைந்தது. அல்லது மற்ற எண்ணங்கள், நான் இப்படி இருக்கிறேன், அசிங்கமாக இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், இந்த மாதிரி எல்லா விதமான எண்ணங்களும் முடிவுக்கு வந்துவிடும். அந்த பெருமையான ஒருத்தர், பழக கடினமான ஒருத்தர், பிரச்சனை கொடுக்குற ஒருத்தர் இனி இல்லை. பரிசுத்த ஆவி ஒருத்தர் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அந்த நபர் முழுமை அடைகிறார். முழுமை. அந்த நபர் வேற எந்த காரியமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம், என்னால் தனியாக இருக்க முடியல, என் வாழ்க்கை நான் முடித்துக் கொள்ள போகிறேன், என்னால் முடியல தனியாக.
ஆனால் நான் குணமாக்கப்பட்டு பரிசுத்தாய் பெற்றுக்கொண்ட பிற்பாடு எனக்குள்ள இனி அந்த வெறுமை இல்லை, நான் இனி அப்படி உணரவில்லை. அவங்க தனிமையாக இருந்தாங்க, ஆனால் உடனடியாக ஒரு உறவு முறையை தேடணும்னு சொல்லி அவங்க எந்த விதமான ஆதங்கத்தோடையோ கவலையோடவோ இல்லை. காரணம், பரிசுத்தாவி ஏற்கனவே அந்த நபரை முழுமையாக்குகிறார், நிரப்புகிறார். எனவே இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது இருக்கிறது மிக சரியாக, முதன்மையாக, பிரதானமாக இதற்காக தான், இதை செய்வதற்காக தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி முக்கியமாக இருக்கிறது. வெறுமையை நிரப்பும்படி, அதான் பரிசுத்த ஆவியானவரை பெறுவது. இவர் இங்கே இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் வேறு எதை பெற்றாலும் அதனால் எந்த விதமான ஒரு அர்த்தமும் பிரயோஜனமும் இல்லை. எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி தான் அதை செய்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு உங்களுக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையினுடைய வெளிப்புறத்தில் ஏதோ ஒன்று வெறுமையாக, அதாவது குறைவாக இருக்கிறது. கண்டிப்பாக நிச்சயமாய் அவர் உங்களுக்கு உள்ளே இருக்கார், வெளியே ஏதோ ஒன்று குறையாக இருக்குது. கண்டிப்பாக பரிசுத்த ஆவி உங்கள் உட்புறத்தை இப்போ நிரப்பி விட்டார், முழுமையாக்கிட்டார். ஆனால் உங்களுக்கு இன்னும் வெளியில் சில விஷயங்கள் சரிப்படுத்த வேண்டியது. உங்களுக்கு பணம் தேவை, குணமாக்குதல் தேவை, உங்களுடைய வேலை சம்பந்தமான பிரச்சனை சரிப்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. ஒரு வேளை உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சில விஷயங்கள், நீங்கள் ஒரு சரியான வாழ்க்கை துணையை கண்டடைய வேண்டியிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். எனவே ஒரு இடமானது அங்கு இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையினுடைய இன்னொரு பகுதியிலே அது காணப்படுகிறது. எனவே அது இங்கே இருக்கிறது, இதோ இங்கே. பிற்பாடு உங்கள் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான கட்டத்தை, விஷயத்தை நீங்கள் முழுமையாக்கி நிறைவேற்றின பிற்பாடு, நீங்கள் அதை முதலாவது சரிப்படுத்தின பிற்பாடு, இங்கே இதை சரிப்படுத்தின பிற்பாடு அவர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த பகுதியை நீங்கள் நிரப்பிக் கொள்ளும்படி. பிற்பாடு இது முழுமையாகிவிடும். உங்களுக்கு புரிகிறதா? இதுதான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. பிஷப், எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அப்போது மறந்து விடுங்கள், மற்ற விஷயத்தை மறந்து விடுங்கள், பணத்தை மறந்துடுங்க, உறவு முறையை மறந்து விடுங்கள், இதை பற்றி மட்டும் அனுசரணை உள்ளவராக குறையாக இந்த பகுதி நிறைவில்லாமல் இருக்கிறதா? கேளுங்கள், குறிப்பிட்டு கேளுங்கள், தைரியம் உள்ளவர்களாக இருங்கள். எப்படி நான் இதை சொல்வது? அதாவது உங்களுடைய விண்ணப்பத்தில் அதாவது மாயை இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள், சுயநலம் இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள். இல்லை, எது உங்களுக்கு மிக முக்கியமானது என்றால், எனக்கு ஒரு கணவர் தேவை இல்லை, எனக்கு ஒரு தேவனுடைய மனுஷன் தேவை. எப்படிப்பட்ட ஒரு பெண் தேவை? இல்லை, எனக்கு ஒரு தேவனுடைய மனுஷி அப்படியாக தேவை. உங்களுடைய எதிர்கால கணவர், உங்களுடைய எதிர்கால மனைவி, அவங்களிடத்துல எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தன்மை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்க? தெளிவாய் குறிப்பிட்டு தேவனிடத்தில் கேளுங்கள், உங்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்துங்கள். இந்த விசுவாசத்தில் சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். மக்களை, இந்த நேரம் நீங்கள் யார் இந்த வீடியோ பார்த்தீங்களோ கண்டிப்பா நீங்கள் தெளிவடைந்திருப்பீர்கள். எப்படி, எதற்காக இஸ்ரவேல் நிகழ்ச்சி, எப்படி இதிலே கலந்து கொள்ளலாம், எப்படிப்பட்ட விண்ணப்பத்தை செய்ய வேண்டும், அதுதான் நீங்கள் திரையிலே இப்போது பார்க்க போகும். இந்த நபருடைய சாட்சி முழுமை என்று நான் சொல்லலாம். வெளிப்புற தேவையும் சந்திக்கப்பட்டது, வெளிப்புற வெறுமை நீக்கப்பட்டது, வியாதி, உட்புற வெறுமை நீக்கப்பட்டது, பரிசுத்தா. இப்போது உள்ளும் புறம்பும் முழுமையாய் மாற்றம் அடைந்த ஒரு ஆலயங்களிலே பீடம் தயாரா இருக்கிறது உங்களுக்கு. இங்கே சென்னையிலும் சரி, மும்பை, ஹைதராபாத்திலும் சரி, தேவன் என்ன சொல்லுகிறார் என்று கேளுங்க. அல்லது உங்களுக்கு தெரியவில்லையா, ஜெபிக்கும் போது ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்க. என் வாழ்க்கை மாற, என் உட்புறம் மாற ஒருவரும் சொல்வார். ஆபிரகாமுக்கு சொன்னார், நீங்கள் கேட்க போகிற இந்த சாட்சியிலே இந்த மகளுக்கு சொன்னார். ஏன் உங்களுக்கு சொல்ல மாட்டார்? என்றால் நீங்கள் உங்கள் உட்புற வெறுமையை, வெளிப்புற வெறுமையை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வெறுமை தேவன் விரும்புவது அல்ல. மக்கள், இந்த நேரம் அதி அற்புதமான சாட்சி கேளுங்கள். அதனை தொடர்ந்து ஒவ்வொரு ஆலயத்தினுடைய பீடத்தை நீங்கள் பார்க்கும்படி விரும்புகிறேன். நீங்கள் எந்த கிளை சபைக்கும் வரலாம். இங்கே தலைமை சபை மவுண்ட் ரோடா இருந்தாலும் சரி, அல்லது பெரம்பூர், பொருக்குப்பேட்டை, அயனாவரம், அகரம், அண்ணா நகர், மும்பை, ஹைதராபாத், நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். எல்லா இடத்திலும் ஒரு பீடம் தயாரா இருக்கிறது. தேவன் உங்களை என்ன செய்ய சொல்கிறார்? நீங்கள் சென்று உங்கள் தியாகத்தை அர்ப்பணிக்க, உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்க, உயிர் உள்ள சாட்சியாய் மாறும். இதோ நாம் இதனை பார்த்த பிற்பாடு ஒன்றிணைய போகிறோம் விசுவாச ஜபத்தை. வீடு இல்லாம இருந்தேன். 3 வருஷமா நான் ரோட்ல தூங்கி இருந்தேன். இன்னும் சொல்ல போனா நான் தற்கொலை பண்ணி இறந்து போலான்னு நினைச்சேன். அப்போ நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். அங்க ட்ரெயின்ல இருந்து விழுந்து செத்துடலாம் நினைச்சேன். நான் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வீடு இல்லாம இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய அம்மா கிட்ட இருந்து எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்தது. அப்போ என்னுடைய அம்மா சொன்னாங்க, உன் மனைவி இன்னொருத்தரோட தொடர்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தடவை என்னுடைய அம்மா என்கிட்ட இந்த மாதிரி சொல்லும்போது நான் நம்பல.
அப்ப நான் என்ன பண்ணேன், என்னுடைய முன்னாள் மனைவி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், இதெல்லாம் உண்மையா? அப்ப என் முன்னாள் மனைவி சொன்னாங்க, ஆமா, நான் இன்னொருத்தரோட கூட இருந்தேன். எப்போ என்னுடைய மனைவி இடத்துல இருந்து இந்த வார்த்தையை கேட்டதும் என்னுடைய பலன், சக்தி எல்லாமே உடைந்தது. அப்போ நிறைய குடிக்க ஆரம்பிச்சேன். செத்துடலான்னு எண்ணம் வந்துச்சு. அதனால ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். அங்க குதிச்சு ட்ரெயின்ல இருந்து செத்துடலான்னு நினைச்சேன். அந்த நேரம்தான் செக்யூரிட்டி அந்த இடத்துல வந்தாரு. அப்போ என்னை அங்கிருந்து வெளியே எடுத்து, அதுக்கப்புறம் என்னுடைய எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துக்கிட்டாரு. நான் எங்க இருந்தேனோ என் வீடு போயிடுச்சு, என் வேலை போயிடுச்சு, என் வாழ்க்கை வீடு இல்லாத வாழ்க்கையா மாறிச்சு. அது மட்டும் இல்லாம குப்பையிலிருந்து நான் சாப்பாடு எடுத்து சாப்பிடுவேன். இன்னும் சொல்ல போனா மக்கள்கிட்ட பிச்சை கேட்பேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய முதல் கல்யாணத்துல முதல் மனைவியோட 2 பசங்க இருந்தாங்க. அப்போ நான் குப்பையில ஏதாவது கிடைக்குமா பொருள் விற்கிறதுக்கு, அதனால ஏதாவது பணம் கிடைக்குமா பணத்துக்காக. அது மட்டும் இல்லாம ஏதாவது வேலை, சின்ன சின்ன வேலை இருந்தா செய்வேன். அப்போ ஒரு நாள் நான் பார்க்ல தூங்கி இருந்தேன். அங்க ஒருத்தர் வந்தாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, உன் வாழ்க்கை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ விரும்புறியா? அப்ப நான் கேட்டேன், யாரு என் வாழ்க்கைய வந்து மாத்துவா? அப்ப அவங்க சொன்னாங்க, பாரு, இதுதான் உன் வாழ்க்கை மாறக்கூடிய இடம். ஆலயத்தினுடைய அட்ரஸ் கொடுத்திருந்தாங்க. அப்ப அந்த நேரம் நான் தீர்மானம் எடுத்தேன் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு. நான் சர்ச்சுக்கு போனேன். அங்க ஒருத்தருக்கு கூட என்னுடைய மொழி தெரியாது. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு நல்லா இங்கிலீஷ் பேச தெரியாது. கொஞ்சம் அவ்வளவுதான், சில வார்த்தைகள் தான். அங்க பாஸ்டர் மீட்டிங் எடுத்தாரு. மீட்டிங் எடுக்கும்போது வெள்ளிக்கிழமை வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. அப்ப அங்க வந்து ஜனங்க வந்து கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவாங்க. அதே போல நானும் கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன். அப்போ நான் தேவனிடத்துல கேட்டேன், ஆண்டவரே, நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு குப்பைத்தட்டில் ஏதாவது நல்ல பொருள் கிடைக்கிற மாதிரி எனக்கு உதவி செய்யுங்க. எனக்காக கிடையாது, என் பசங்களுக்காக. அப்ப ஆலயத்துல நான் இஸ்ரேல் சிறப்பு நிகழ்ச்சி குறித்து கேள்விப்பட்டேன். அப்ப நான் தீர்மானிச்சேன் இந்த சிறப்பு நிகழ்ச்சி செய்யறதுக்காக. அப்போ என் வாழ்க்கை தேவனுக்காக கொடுக்கணும்னு தீர்மானிச்சேன். இப்ப இருக்கிற இந்த வாழ்க்கை மாறணும்னு தீர்மானிச்சேன். இனிமே வீடு இல்லாம நான் இருக்கக்கூடாது. என்கிட்ட 10 நாள் வேலை செஞ்சவனுடைய காசு இருந்தது. அந்த நேரம் சிறப்பு நிகழ்ச்சியில அதை நான் தியாகமா செஞ்சேன். எப்போ தியாகம் செஞ்சேனோ தேவனுடைய பீடத்தின் மேல, அந்த சிறப்பு நிகழ்ச்சியில என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. நான் யார்கிட்ட வேலை செஞ்சேனோ அதே நபர் என்னை கூப்பிட்டு இன்னொரு இடத்துல வேலைக்காக சிறந்த ஒரு சம்பாதியத்துல வைத்தாரு. பொருள் எல்லாம் விற்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு வேலை செய்யணும்னு சொன்னாரு. அப்ப அங்கேயே சம்பாத்தியம், அங்கேயே தங்குற மாதிரி வீடு. அப்போ நான் ஒவ்வொரு நாள் ஆலயத்துக்கு போவேன், விசுவாசத்தை கத்துப்பேன். அதே போல நான் என்னுடைய விசுவாசத்துல முன்னோக்கி போவேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு சிறப்பு நிகழ்ச்சி, இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி, பரிசுத்த ஆவியை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தீர்மானம் எடுத்தேன். பரிசுத்த ஆவி எனக்குள்ள வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரம் நான் தேவனுடைய பீடத்தை நோக்கி போனேன். தேவனுடைய பீடத்தின் மேல ஒரு உடன்படிக்கை தேவனோட செஞ்சேன். என் முழு வாழ்க்கையை நான் கொடுத்தேன், பரிசுத்த ஆவி எனக்குள்ள பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி. எப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள பெற்றுக்கொண்டேனோ எனக்குள்ள ஒரு சக்தி உண்டானது. முன்னாடி நான் என்னுடைய வாழ்க்கை அழிச்சுக்கணும் நான் விரும்பினேன், எல்லாத்தையும் விட்டு போயிடலான்ட்டு. ஆனா இப்போ எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். அந்த நேரம் எனக்குள்ள ஒரு உணர்வு, இனிமே நான் தனியா இல்ல, எனக்குள்ள ஒரு பலன். அது மட்டும் இல்லாம என்னுடைய வாழ்க்கை மாத்த முடியும் நம்பிக்கை. என் வாழ்க்கை முழுமையா மாறியது. தேவன் என்னை ஆசீர்வதித்தார் ஒரு தேவனுடைய மனுஷன் மூலம். எப்போ நான் என் பழைய வாழ்க்கையை விட தீர்மானிச்சனோ, அதாவது என்னோட முன்னாள் கணவரை விட தீர்மானிச்சனோ, அந்த நேரத்துல நான் தேவனிடத்துல கேட்டேன், ஆலயத்துக்குள்ளாக ஒரு மனுஷன் என்ன போல தேவனுக்கு உண்மையா இருக்கிறவர் இருந்தா எனக்கு காண்பிக்கும்படியா அந்த நேரம் நான் விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சி நான் பண்ணேன். என்னுடைய அன்பின் வாழ்க்கைக்காக நான் சிறப்பு நிகழ்ச்சியானதை பண்ணேன். அன்பின் வாழ்க்கைக்கான சிறப்பு நிகழ்ச்சின்னு நான் தேவனுடைய பீடத்துல என்னுடைய எல்லாத்தையுமே, என்னுடைய வாழ்க்கைய தேவனுக்காக அர்ப்பணிச்சேன். சில நாட்களுக்கு பின்பாக நான் அவரை ஆலயத்துல சந்திச்சேன். ஒரு ஈவெண்ட்ல அவரை நான் சந்திச்சேன். அப்போ நாங்க ஒருத்தர் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். அவர் ஆலயத்துக்குள்ளாக ஆவிக்குரிய விதத்திலையும் அவருடைய பண வாழ்க்கையிலும் வளர ஆரம்பிச்சாரு. என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னா இருந்தது, நான் தேவனை முதலாவது இடத்துல வைக்கணும். அது என்னுடைய வாழ்க்கையிலும் அவருடைய வாழ்க்கையிலும் நாங்க 2 பேருமே தேவனை முதலாவதாக இடத்துல வைக்கணும். என்னுடைய மனைவிதான் எனக்கு ஆசீர்வாதம். தேவன் எங்களை ஆசீர்வதித்தார் ஒரு புது வீட்டுல. அது மட்டும் இல்லாம என்னுடைய 8 வருஷமா பசங்கிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை. மீண்டும் பசங்க என்கிட்ட சேர்ந்தாங்க. இன்னைக்கு என்னுடைய மகள்களும் ஆலயத்துக்கு வராங்க. எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு.
இப்போ எனக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது எல்லாமே தேவன் செய்தார், தேவனுக்கு நன்றி. நான் பெற்றுக்கொண்ட எதுவுமே சிறந்தது கிடையாது. என் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் சிறந்தவர். முன்னாடி நான் செத்துடலாம்னு நினைச்சேன். இப்போ என் வாழ்க்கையின் எதிர்காலத்தின் திட்டத்தை நான் வழிவகுக்கிறேன். நான் தீர்மானித்தேன் இன்னும் அநேக ஆத்துமாவை காப்பாற்றுவதற்காக. தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்ல இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்துல?